உலக நலனுக்கான காரியத்தை அயோத்தியில் அமர்ந்தும் புரியலாமே. அச்செயல் புரிவதற்காக அவசியம் தாம் வனம் செல்ல வேண்டுமா தமையனே? பரதா, அகிலத்தில் துவனியானது அழிவற்றதாகும். அகிலத்தை விட்டு நாம் நீங்கலாம். ஆனால் நமது நா உதிர்த்த அனைத்து துவனி, அனைத்து சப்தங்கள், அனைத்து வார்த்தைகள் அகிலத்தில் ஜீவித்திருக்க வல்லவை. அக்காரணம் கொண்டே தந்தை என்னை தியாகம் செய்து தான் அளித்த வரத்தையும் வாக்கையும் நிறைவேற்றினார். புத்திர பாசத்தை மீறி அளித்த வாக்கை காத்ததால் தந்தை தன்னுடைய இன்னுயிரையும் துறந்தார். விளக்கம் கூறு பரதா. தந்தையுடைய சொல் காக்க வனவாசம் ஏற்ற என்னுடைய கடமையை நான் தியாகம் செய்ய வேண்டுமா? தந்தை விட்டு சென்ற பணியினை நிறைவேற்றும் கடமை புதல்வனுக்குரியது பரதா. அக்கடமையானது நிறைவேற்றப்படாதிருந்தால் அவன் வாழ்வில் பூரணத்துவம் பெறாதவன் ஆவான். தந்தை கைகேயி மாதாவிற்கு வாக்களித்தார். அதை நிறைவேற்றுவது என் கடமையாகும் பரதா. இது என் பிரமாணமாகும். இன்னலான நிலை உருவானாலும் தந்தையுடைய சொல் காப்பான் ராமன். இல்லை ராமா, இல்லை இல்லை ராமா, என்னை மன்னித்தருள்வாய் மகனே. இந்த பாவி பெரும் தவறிழைத்து விட்டாள். இல்லை மாதா, அவ்வாறு கூறாதீர்கள். நிகழ வேண்டியவை உலகத்தில் நிகழ்ந்தே தீரும். தாம் எத்தவரும் புரியவில்லை. இல்லை மகனே, நிகழ்ந்தவைகளும் நிகழ்பவைகளும் நிகழ வேண்டியவை அல்ல. இந்த பாவி நிகழ்த்தியவை. பாவம் புரிந்தவள் நான், இந்த அனர்த்தம் இழைத்தவள் நான். இல்லை மாதா, என்னுடைய வாக்கினால் தான் நீ வனம் புகுந்தாய். நான் வேண்டிய வாக்கிலிருந்து உனக்கு இப்போது முக்தி வழங்குகிறேன். குருதேவரே, கையேயான நான் மன்னர் தசரதரிடம் வேண்டிய இரு வேண்டுதல்களையும் திரும்ப பெறுகிறேன். என் பரதனுக்கு ராஜ்ய அபிஷேகம், அதோடு என் ராமனுக்கு வனவாசம் என வாக்கை திரும்ப பெறுகிறேன். ராமன் எந்த வாக்கிற்குட்பட்டானோ அதிலிருந்து முக்தி வழங்குகிறேன். ராஜரிஷி அவர்களே, தமது வார்த்தைக்கு நிச்சயம் ராமன் செவி சாய்ப்பான். தம்மிடம் மன்றாடி வேண்டுகிறேன். ராமன் அயோத்திக்கு திரும்புவதே சிறந்தது என கூறுங்கள். அதுவே என் ராமனுக்கு நலன் தரும். அதுவே மற்ற உறவுகளுக்கும் அயோத்திக்கும் அயோத்தி பிரஜைகளுக்கும் நலன் வழங்கும். ஸ்ரீராமா, ஏதேனும் கூற விழைகிறீர்களா? ராஜரிஷியே, கைகேயி மாதா கூறியவை அனைத்தும் உச்சிதமான வார்த்தைகள். மாதா, தாம் வேண்டிய வாக்கிலிருந்து முக்தி அளித்தீர்கள். ஆனால் தாம் என்னை தந்தையின் வாக்கிலிருந்து முக்தி அளிப்பீர்களா?